அருகே அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். கலைந்து செல்லும்படி அறிவுறுத்திய காவல்துறையினருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட சின்னக்காவனம், பாலாஜி நகர், திருஆயர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வார காலமாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் 3 மணி முதல் 5 மணி வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வணிகர்கள், சிறு தொழில் முனைவோர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் அதிகாரிகள் பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வராமல் அலட்சியம் காட்டியதால் நேற்று முன்தினம் பொன்னேரியில் உள்ள மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும், அதற்கு முந்தைய நாள் சாலை மறியல் போராட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஈடுபட்ட போது, தங்களது மின்வட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட காலாவதியான மின்மாற்றிகள் செயல்பாட்டில் உள்ளதால் உயர் மின்னழுத்தம் ஏற்படும் போது அந்த மின்மாற்றிகள் பழுதாகி விடுவதாகவும், எனவே 24 மணி நேரத்தில் புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மின்வாரிய பொது செயற்பொறியாளர் சுஜா உறுதியளித்த பின்னரும் மேற்கண்ட பகுதிகளில் புதிய மின்மாற்றிகள் நிறுவப்படாத நிலையில் இன்றும் மதியம் 3 மணி அளவில் ஏற்பட்ட மின்வெட்டு இரவு 8 மணி வரை வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்குள்ள அண்ணா சிலை அருகே 3 சாலைகள் சந்திக்கும் முனைப்பு பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பழவேற்காடு, செங்குன்றம் மற்றும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்வு இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதை ஏற்க மறுத்து அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதன் பின் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மதிவாணன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொண்ட பொதுமக்கள் நாளை மீண்டும் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தரோட வேலை செய்ய மாட்டான். டீ கேட்ல உட்காந்துக்கிறான். எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும் தான் வேலை செய்யறான். நீ கொஞ்சமா நீங்க சொல்றத உங்க லைன் மேல கேட்க மாட்டான், உங்க ஹெல்ப்பரும் கேட்க மாட்டான்.